Good morning, students. So today we are going to see start for the allied physics. Okay. So allied physics பார்த்தீங்கன்னா உங்க சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அலைடு பேப்பர் 2 இருக்கும் செகண்ட் செமஸ்டர். ஓகேவா? இது வந்து செகண்ட் செமஸ்டர் பேப்பர் 2 இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஸ்பெசிஃபிக் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு இருக்கும். ரெண்டாவது யூனிட் வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸு, மூணாவது யூனிட் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, நாலாவது யூனிட் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிஃப்த் யூனிட் வந்து நானோ மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டை மட்டும் பார்க்குறோம். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறோம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு, இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸு, காஷியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மைக்கேல்சன் மோர்லே எக்ஸ்பெரிமெண்ட்டு, interpretation of results, postulates of a specific theory of relativity, Lorenz transformation equation, length contraction, time dilation, transformation of velocity and variation of mass with velocity, mass energy equation. ஸோ இதுனா எல்லாமே நம்ம வந்து இந்த இதில் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க புக்கு வந்து என்ன புக்குன்னு சொன்னீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு முருகேசனை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கு வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக் வந்து முருகேசன் தான் வந்து ரெஃபரபிள். இந்த இதை வந்து நான் மெட்டீரியல் வந்து உங்கள் குரூப்பில் வந்து போட்டுறேன். அதை வந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க, படிக்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து சான்ஸ் பப்ளிகேஷன், நியூ டெல்லி 2016 வந்து இதை வந்து இந்த புக்கை வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. இதில் வந்து யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா விஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு புக்கு, யூனிட் 5 வந்து ராகவன். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அந்த புக் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் முருகேசன் தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? மாடர்ன் ஃபிசிக்ஸ் முருகேசன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைட்டிலை பார்ப்போம். ஸோ ரிலேட்டிவிட்டி, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அந்த டாபிக்ல வந்து இது வந்து வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஆர் நியூட்ரானிக்கல் மெக்கானிக்ஸ் டீல்ஸ் வித் மோஷன் ஆஃப் பாடிஸ். இது வந்து பாடியோட மோஷன், அதாவது அதோட மூமெண்ட், ட்ராவல் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகுது, வெலாசிட்டி எவ்வளோ வந்து அதுக்கு இருக்குது. that views very much less than the velocity of light. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகுதுன்னா அது வந்து லைட்டை காட்டியும் ஃபாஸ்ட்டாக இருக்காது, லைட்டை காட்டி கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அக்கார்டிங் டு த்ரீ ஃபங்க்ஷனல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். இதில் வந்து 3 ஃபங்க்ஷனல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, ரெண்டாவது வந்து டைமு, மூணாவது வந்து மாஸ் ஆர் ஆல் அப்சல்யூட் அண்ட் இன்வேரியன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கான்செப்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் அசியூம் த ஸ்பேஸ் இஸ் அப்சல்யூட். ஸ்பேஸ் வந்து அப்சல்யூட்னு சொல்லிட்டு நியூட்டன் சொல்லிருக்காரு. ஸோ எக்ஸிஸ்ட் இன் இட் செல்ஃப், அது வந்து அது தானே வந்து எக்ஸிஸ்டாக இருக்கு. வித்தவுட் ரிலேஷன் டு எனி திங் எக்ஸ்டர்னல் ரிமைன்ஸ் அன்அஃபெக்டபிள் அண்டர் த ஆல் சர்க்கம்ஸ்டன்ஸ். திஸ் மீன்ஸ் தட் இட் ஸ்டேஸ் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் இண்டிபெண்டன்ட். அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சச் ஆஸ் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா அது வந்து ஸ்பேஸில் தான் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். கான்செப்ட் ஆஃப் டைம் வந்து எப்படி இது பண்ணுறாங்க? அக்கார்டிங் டு நியூட்டன் டைம் இஸ் அப்சல்யூட். இதுவும் வந்து அப்சல்யூட்டான ஒரு இது. பை இட்ஸ் வெரி நேச்சர் ஃப்ளோயிங் அன்ஃபார்ம்லி வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு எனி திங் எக்ஸ்டர்னல். அதுவும் எக்ஸ்டர்னலாக வந்து எதுவும் வந்து இருக்காது. ஹென்ஸ் திஸ் யூனிவர்ஸ் டைம் ஃபார்ம் ஃபாலோயிங் அட் கான்ஸ்டன்ட் ரேஷியோ. இது வந்து கான்ஸ்டன்ட் ரேஷியோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து 2 இதாக வந்து பிரிக்கிறாங்க. இனிஷியல் இன்டர்வல் ஆஃப் டைம் பிட்வீன் 2 ஈவெண்ட்ஸ், சேம் வேல்யூ ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் ரெஸ்பெக்டிவ் டு த ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிரிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இஃப் 2 ஈவெண்ட்ஸ் ஆர் சிமிலர் ஃபார் அப்சர்வர், தட் சிமிலர் ஆல் த அப்சர்வர்ஸ் irrespective to the statement of motion. Similarity in அப்சர்வேஷன் வந்து சிமிலாரிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மூணாவது கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் மாஸ், அதாவது வெயிட். ஓகேவா? ஸோ நியூட்டன்ஸ் மெக்கானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து 2 தான் பிரிக்கிறாங்க. மாஸ் ஆஃப் பாடி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டி ஆஃப் மோஷன்.
மாஸ் வந்து வெலாசிட்டி வந்து டிபெண்ட் ஆகி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆஃப் பாடி டஸ் நாட் சேஞ்ச் வித் ப்ராசஸ் occurring within the system. லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வந்து அது பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷனு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒரு ரெஃபரன்ஸ்னா ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்றாங்க. The system of coordinate axis with define the position of the particles in 2 or 3 dimensional space is called frame of reference. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து 2 or 3 டைமென்ஷன்ல வந்து காமிக்கிறாங்கன்னா அது வந்து frame of reference அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். The simplest frame of reference is familiar Cartesian system of coordinate. இது வந்து Cartesian system coordinate வந்து different frame of system வந்து இது பண்றாங்க. In which the position of the particle is specified by 3 coordinates. 3 கோஆர்டினேட், அதாவது x, y, z டைரக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கிறது தான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ன்றது. 3 பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா ஃபிகர் 1.1 பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். x, y, z அப்படின்னு தெரியும். அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஓன்ற பாயிண்ட்ல இருக்கு, அதுக்கு வந்து x, y, z வந்து ஆக்சிஸ் வந்து இருக்குது. We have indicated 2 observation O and O dash. O dash ன்ற 2 observation இருக்கு and particle P என்ற particle வந்து இருக்குது. These observed user frames of x, y, z and x dash, y dash, z dash respectively. அப்படி x dash, y dash, z dash respectively சொல்றாங்க. If O and O dash or rest, இப்போ O dash ன்ற பாயிண்ட்ல வந்து ரெஸ்ட் ஆனதுன்னா they will observe in the same motion at P. அப்ப வந்து P ல வந்து ஒரே மோஷன் வந்து அப்சர்வ் பண்றாங்க. But if O dash is relative motion, இப்போ O dash வந்து ரிலேட்டிவ் மோஷனா இருந்ததுன்னா அந்த அப்சர்வ் பண்றது வந்து டிஃபரெண்டா இருக்கும், வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. The unaccelerated frame of frames in the uniform motion of the transverse relation is one another is called Galilean frame. Okay, Galilean frame னு சொல்றாங்க. அதை வந்து inertial frames னு சொல்லலாம். Okay, according to frame is called non-inertial frames அப்படின்னு சொல்றாங்க. ஆசிலேட்டட் ஃப்ரேம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த இனர்ஷியல் ஃப்ரேம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்றாங்க? இது வந்து ஃபிகர் 1.2 வந்து எடுத்தீங்கன்னா கிளியரா தெரியும். எக்ஸ், ஒய், இசட்ன்ற ஆக்சிஸ் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், z டேஷ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறாங்க. எஸ்ன்றது சிஸ்டம், எஸ் டேஷ்ன்றதும் சிஸ்டம். ஓகேவா? இதுல வந்து ஒரு இப்போ எக்ஸ் ஒய்ல இருந்து ஒய் டேஷ் வந்து பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறப்ப பீன்ற பாயிண்ட் வந்து ட்ரேஸ் பண்றப்ப எக்ஸ்ன்ற லென்த், அதாவது ஒய்ல இருந்து ஒய் டேஷ்ல இருக்கிற ஆக்சிஸோட லென்த் வந்து எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒய்ல இருந்து ஒய் டேஷ்ல இருக்கிற அந்த லென்த் மட்டும் விடின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஒய் டேஷ்ல இருந்து பீன்ற ஆக்சிஸ் லென்த் வந்து எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. இதை கிளியரா பாத்துக்கோங்க. ஒய் டேஷ்ல வந்து B என்ற வெலாசிட்டில வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். S B is the rest. S என்ற இதுல வந்து ரெஸ்டா இருக்கு. S dash B the move with uniform velocity. S ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, அது யூனிஃபார்ம் வெலாசிட்டில வந்து மூவ் ஆகுது, அது x டைரக்ஷன்ல வந்து இருக்குது. The assume that V is very less than C. Okay, V வந்து இருக்கிறதுல கம்மியா இருக்கு C க்கு. Let ordinate of two frame coincides at t is equal to 0. T வந்து என்னவா 0ல இருக்குது. Suppose some events occur at the point P. எந்த ஈவெண்டாவது அக்கர் ஆனாலும் அது வந்து 0ல தான் இருக்கும். The observed O frame S determines the position of event by the coordinate xyz. xyz coordinate வந்து பொறுத்திருக்கும். The observed O dash in the frame S dash determines the position of the coordinate x dash, y dash and z dash. These know relative motion of x and x dash of y and y dash. So y இதுல வந்து xல இருந்து x dash என்ற கோஆர்டினேட் வந்து மூவ் ஆகிறப்ப yல இருந்து y and z வந்து இது கால்குலேட் பண்றாங்க. Here we are using y is equal to y dash, z is equal to z dash. வந்து பாத்தீங்கன்னா y dash, z dash வந்து சேமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. The time produced at the same date is both frame. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஃப்ரேமுக்கு வந்து ஒரே டைம் தான் இருக்கும். ஓகேவா? t is equal to vt அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் டேஷ் வந்து எஸ் டு எஸ் டேஷ் வந்து ஆர் கிவன் இந்த பிலோ எக்ஸ் டேஷ் இஸ் இக்குவல் டு எக்ஸ் மைனஸ் விடி. அது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு சொல்றாங்க.
y dash is equal to y, that is 2 ன்னு சொல்றாங்க. z dash is equal to z 3 ன்னு சொல்றாங்க. t is equal to t, t dash is equal to t, அதை வந்து 4 ன்னு சொல்றாங்க. அது வந்து நோட்னு சொல்லிட்டா அதோட டிஸ்கிரிப்ஷன் இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. the general transform of velocity from one to other system வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. let a dash be the acceleration of the particle s and s dash, ஆக்சிலரேஷன் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து கலிலியோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஈத்தர் ஹைப்பர்ஸ். ஈத்தர்ன்றது ஒரு நத்திங் பட் ஒரு மீடியம். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் மீடியம். அது இப்போ ஒரு லைட் வந்து பாஸ் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து லைட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நம்ம இருக்கிற ஏர்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப இங்க இருக்கிற மீடியம்ல பாத்தீங்கன்னா ஏர் மீடியம் சொல்லலாம். இதே வந்து அந்த அதே லைட் வந்து ஸ்பேஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஸ்பேஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுற மீடியம் வந்து ஏதோ சம் பார்ட்டிகல் ஏதோ வந்து இருக்குது அந்த மீடியத்துல, அதை வந்து ஈத்தர் மீடியம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜென்ரலா வந்து ஈத்தர் மீடியம். அது என்ன மீடியம், அது என்ன கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்னு தெரியாது. இட்ஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் ஈத்தர் மீடியம். ஸோ அப்ப வந்து ஒரு லைட் வந்து ஒரு ஸ்பேஸ்ல டிராவல் ஆகுதுன்னா அது ஏதோ ஒரு மீடியத்துல வந்து டிராவல் ஆகுது. அந்த மீடியம் வந்து ஈத்தர் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இன் 1887 வந்து மைக்கேல்சன் அண்ட் மார்லே வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஈத்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் வந்து சொல்றாங்க. அதை தான் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம் கீழே. மைக்கேல்சன் மார்லே எக்ஸ்பெரிமெண்ட். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லைட் வந்து டிராவல் ஆகுதுன்னா அதை டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதே சேம் தான் வந்து அது மாறியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. The beam of light from the monochromatic source S falls on the half silvered glass plate P. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். ஸோ ஃபிகர் 1.3 வந்து பாருங்க. சோர்ஸ் வந்து எஸ்ன்ற சோர்ஸ், எஸ்ன்ற இது வந்து சோர்ஸ். அதுலேருந்து வந்து ஒரு லைட் வந்து பாஸ் ஆகுது. ஒரு பிளேட் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து 45 டிகிரியில வந்து அந்த பிளேட் இருக்குது. ஸோ அந்த பிளேட்ல வந்து அந்த சோர்ஸ் வந்து படுது. ஒரு பர்டிகுலர் ஒரு ஹாஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து பாதி இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, பாதி இது வந்து ரீஃப்ராக்ட் ஆகுது. ரீஃப்ராக்ட் ஆகுதுன்னா ஊடுருவது, உள்ளார போகுது. ஓகேவா? உள்ளார போயிட்டு மிரர் M2 வந்து போய் தொடுது. ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிறது M1 போய் தொடுது. ஸோ M1 M2வும் வந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகும்னா, இங்க மேல போய் M1 தொட்டுட்டு திருப்பி அந்த Pக்கு வர்றப்ப அதே டைம் தான் வந்து M2ல தொட்டுட்டு Pக்கு வர்றதுக்கு டைமுக்கும் எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ அப்ப வந்து ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க. அந்த Pலேருந்து M2 தொட்டுட்டு Pக்கு வர்ற டைமும் Pலேருந்து M1 தொட்டுட்டு Pக்கு வர்ற டைமும் சேமா இருக்கு. அப்ப ரெண்டும் சேமா வந்து இருக்கிறப்ப அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப டெலஸ்கோப் வந்து பாக்குறாங்க. டெலஸ்கோப் வழியா பாக்குறப்ப அதோட ரீடிங் வந்து எடுக்கிறாங்க. அப்ப வந்து அது ரெண்டு வேவ்ஸ் வந்து மெர்ஜ் ஆகி வருது. அப்ப மெர்ஜ் ஆகி வந்துன்னா அதோட பீக்ஸ் வந்து டஸ்ட்டும் வந்து ஹம்ப் வந்து பெருசா வரும். ஓகே, ஸோ அதை தான் வந்து இதுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து சொல்றாங்க. the beam of reflection upward to M1 times thickness of the plate P ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த M1 M2ன்ற மிரர் யூஸ் பண்றாங்க, பிளேட் Pன்றதை யூஸ் பண்றாங்க. the whole apparatus framing on mercury. So the PA was pointed in the direction of the earth motion round the sun. Other PB was pointed particular to this motion. The path of two beam and the position of this reflection is M1 and M2 were shown in the dotted lines. M1 M2ன்ற இதுல வந்து dotted lines. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் Bலேருந்து B டேஷுக்கு வந்து மாத்தினா அது வந்து டாட்டர் லைன்ஸ்ல வந்து மென்ஷன் பண்றாங்க. அது வந்து மூவ்மெண்ட் ஆகுது. அப்படியே மூவ்மெண்ட் ஆனாலும் இதுல வந்து மைக்கேல்சன் இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆனிச்சுன்னா அப்ப வந்து லைட் வந்து டிராவல் பண்ற டைம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். இப்ப வந்து Pலேருந்து A டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது, எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அவ்வளோ நேரம் தான் Pலேருந்து வந்து M1க்கு வந்து ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ். அதாவது Pலேருந்து M1க்கும் Pலேருந்து M2க்கும் ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸு டைம் வந்து சேமாக இருக்கும். அது வந்து டெலஸ்கோப் வழியாக நம்ம பார்த்தோம்னா அது வந்து அந்த வேவ்ஸ் வந்து வரும். அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வர டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Assume that the velocity of the application of the earth relative to fixed ether is v. ஓகே, இப்போ ஈத்தர் மீடியம்னா vன்ற வெலாசிட்டி இருக்கு.
டைரக்ஷன் பிஏ வந்து டைரக்ஷனாக இருக்குது. அப்போ வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறப்ப பிஏ இஸ் சி மைனஸ் வி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சி மைனஸ் வினா அது பிஏ வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகுது, வைல் இட் வேல்யூஸ் வுட் பி சி ப்ளஸ் வி அப்படியா இருக்கும். அது வந்து ரிட்டர்னிங் வேவ், அதாவது வேவ் வந்து போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறான். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இஸ் ஈக்குவல் டு பிபி இஸ் ஈக்குவல் டு டி. இது ரெண்டுமே என்னன்னா டின்ற டிஸ்டன்ஸு, பிலேருந்து ஏவுக்கும் பிலேருந்து பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா டி, அதாவது ரெண்டுமே சேமாக இருக்கு டிஸ்டன்ஸு. த டைம் டேக்கன் ஃபார் த லைட் டு ட்ராவல் ஃப்ரம் பி டு ஏ, லைட் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகுதுன்னா பி டூவில் பிலேருந்து ஏவில் வந்து ட்ராவல் ஆகிறது எவ்வளோ இருக்குன்னா டி பை சி மைனஸ் வியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு வந்து இருக்கிறது வந்து டி பை சி ப்ளஸ் வியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு டைமும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு டைமும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா பி டு ஏ அண்ட் பேக் எவ்வளோ டைமு டீன்ற டைம் அதை வந்து எழுதிக்கிறாங்க. டி இஸ் ஈக்குவல் டு டி பை சி மைனஸ் வி ப்ளஸ் டி பை சி ப்ளஸ் வி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்ப இப்போ வந்து கீழே இருக்கிற சி வந்து சி மைனஸ் பி, அதாவது ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா, மேலே இருக்கிறது டேர்ம் வந்து 2டியாக மாறிடும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு 2d டிவைட் பை சி, இதை வந்து காமனாக வெளில எடுத்துருந்தாங்க, இன்டூ 1 + v ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். அதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறாங்க. நவ் கன்சிடர் த ரே மூவிங் அப்வர்ட். இப்போ வந்து ஒரு ரே வந்து அப்வர்டா மூவ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அதாவது பிலேருந்து பி டு பி, பிலேருந்து பிக்கு இட் வில் ஸ்ட்ரைக் த மிரர் M1 நாட் அட் பி. M1ல வந்து படும், ஆனால் வந்து பியில் வந்து படாது. பட் அட் பி டேஷ் டியூ டு மோஷன் ஆஃப் தி எர்த். ஓகே, பி டேஷுக்கு வந்து படும், ஆனால் வந்து எதனாலனா மூவ்மெண்ட் ஆஃப் தி எர்த்னால படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ டைம்னா T1 டைம் வந்து எடுத்துக்கும். பி டு ரீச் அட் M1, then PB dash is equal to CT1 and BB dash is equal to VT1 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து PP dash வந்து CT1 ஆகவும் BB dash வந்து VT1 ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட டோட்டல் பாத் வந்து பார்த்தீங்கன்னா P is equal to PB dash P dash, that is equal to அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணா PB dash plus B dash P dashன்னு வரும். அதை வந்து திருப்பி வந்து 2PB dash அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். therefore PB dash is equal to B dash P dash அப்படின்னு சொல்லலாம். therefore PB dash is whole square is equal to PC square plus CB dash whole square னு சொல்லலாம். ஓகேவா, that is equal to BB dash square plus PB square னு சொல்லலாம். இந்த டேர்ம் வந்து எப்படி இருந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி C2 C square T1 square is equal to V square T1 square plus D square அப்படின்னு சொல்லலாம். therefore T1 ஓட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னா D by root of C square minus V square இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து மொத்த டைம் டேக்கன் வந்து எவ்வளோ இருக்கும், ட்ராவல் பண்ணுற ஹோல் டைம் டேக்கன் வந்து எப்படி இருக்கும், தட் இஸ் T is equal to 2T1 that is equal to 2D divided by root of C square minus V square. அப்போ வந்து இந்த டேர்ம் C square minus V square வந்து சிம்பிள் பண்ணால் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 2D divided by root of C root of 1 minus V square by C square வரும். அப்போ வந்து C வந்து திருப்பி காமனாக வெளில எடுத்துறாங்க, 2D by C into 1 plus V square divided by 2C square னு சொல்றாங்க. that வந்து equation 2னு வச்சுக்கிறாங்க. clearly T dash is less than T, நமக்கு தெரியும் T dash வந்து less than T, therefore del T. அப்போ வந்து minimum of difference வந்து எவ்வளோ இருக்கும், T minus T dash இருக்கும். அப்போ வந்து அதுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணினா D V square divided by C cube அப்படின்னு வரும்ன்றாங்க. therefore the distance traveled by light வந்து எவ்வளோ இருக்குன்னா C into delta T is equal to V square by C square இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஆங்கிள் வந்து மாறினாலும் அது மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த நெகட்டிவ் ரிசல்ட் வரும். மார்லெஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்து 3 இதாக வரும், 3 எக்ஸ்பெனன்ஷியல்ஸாக வரும். ஃபர்ஸ்ட் இந்த எர்த் டிராக்ட் அலாங் வித் த ஈத்தர் இன்னும் இன்டிமேட்டட் நெய்பர்ஹுட்டாக இருந்தால் எப்படி வரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் அடுத்து வந்து லாரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் இது வந்து எப்படி அவங்க வந்து எப்படி சொல்றாங்க, ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வரும், பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் லைட் அப்படின்னு ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மைக்கேல்சன் மார்லே எக்ஸ்பெரிமெண்ட்டை தவிர்த்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக்
ஸ்பெசிஃபிக் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து ஐன்ஸ்டைன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. 1905 வந்து அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. த ஸ்பெசிஃபிக் தியரி டீல்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ் இன் ஒன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மூவ் வித் கான்ஸ்டன்ட் லீனியர் வெலாசிட்டி. ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறாங்க, ஆனால் கான்ஸ்டன்ட் லீனியர் வெலாசிட்டி வந்து வச்சுக்கிட்டு அனதர் ஃப்ரேமை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த பாஸ்டுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்டுலேட். ஒன்று வந்து லா ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் த சேம் இன் ஆல் இன்டீரியர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒரு லா ஆஃப் இது வந்து எல்லாத்துக்கும் சேமாக வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் ஃப்ரீ, ஸ்பேஸ் இஸ் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி ஆஃப் லைட் ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. இன் இண்டிபெண்ட் ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் பொறுத்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். ஸோ இந்த லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க? ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி நோ தட் நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் நியூ கான்செப்ட்ஸ் இன் இன்வேரியன்ஸ் ஆஃப் லைட் வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து ட்ராவல் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? இது வந்து லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. டிஸ்கிரைப். இப்போ ஃபிகர் 1.4 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த எக்ஸ் ஒய் டேஷில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து விடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒய்லேருந்து ஒய் டேஷில் பீன்ற பாயிண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒய் டேஷ்லேருந்து பீக்கில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அப்போ வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் வந்து 0 ஓன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓலேருந்து ஓ டேஷில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த சிஸ்டமை வந்து இதை மாடலாக பார்த்துக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. வென் ஓ டேஷ் கன்சிடர்டு. ஓகேவா? டி இஸ் ஈக்குவல் டு 0 ஓ டேஷை கன்சிடர் பண்ணால் டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்ற பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு சிடி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆருக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதணும்னா சிடியை வந்து எழுதலாம். ஸோ எழுதுறப்ப ஹென்ஸ் வந்து அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன் வர்றது. சிமிலர்லி வென் அப்சர்விங் ஃப்ரம் ஓ டேஷ்லேருந்து அப்சர்வ் பண்ணுறப்ப எப்படி வந்து அது வந்து மாறும்? அது டைம் வந்து டி டேஷில் இருக்கிறப்ப எப்படி வந்து மாறும்? therefore r dash is equal to ct dash அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து x dash ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் பிளஸ் இசட் டேஷ் ஸ்கொயர் இஸ் equal to c ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ அது வந்து ஈக்குவேஷன் 2ஆக வச்சுக்கிறாங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு சென்டர் ஆஃப் த சேம் எக்ஸ்பான்ஷியல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? ரெண்டுத்தையும் ஈக்குவல் வச்சுக்கிறாங்க, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க. அப்போ பண்ணுறப்ப இது ஒரு சைடு அது ஒரு சைடு வச்சுக்கிட்டு பண்ணுறப்ப அந்த டேர்ம் வந்து எப்படியா மாறும்னா since the no movement y and z direction, y and z direction வந்து என்ன மூவ்மெண்ட்டும் இருக்காது. therefore y dash is equal to y, z dash is equal to z அப்படியே தான் இருக்கும். அப்போ வந்து எப்படி வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இஸ் equal to எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர்னு வரும். ஸோ அதை வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறாங்க. therefore transformation equation related to xலேருந்து எக்ஸ் டேஷாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா எக்ஸ் டேஷ் இஸ் equal to k into x minus vt அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது ஈக்குவேஷன் 5. வேறு நமக்கு இங்கே வந்து நல்லாவே தெரியும் k வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. அதில் இந்த வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா கலீலியோ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து லோ ஸ்பீடாக இருந்ததுன்னா v is very less than c-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி அசியூம் தட் t dash is equal to a into t minus bxன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஈக்குவேஷன் 6. அண்ட் a and b are constant here. ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா a and b வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டியூட்டிங் தி வேல்யூ x dash and t dash. இப்போ x dash and t dash-ஓட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 4ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் எப்படி மாறும்னா x ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் விடி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயராக மாறும். அதை ஃபர்தர் சிம்பிள் பண்ணால் ஈக்குவேஷன் 7 வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் இன் ஈக்குவேஷன் 7. ஸோ அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் 7ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் கே ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ வந்து அதே டேர்ம் வந்து 0ன்னு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஈக்குவேஷன் 10 வச்சுக்கிட்டு சால்விங் த ஈக்குவேஷன் கே ஏ பியோட இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் எப்படி வந்து மாறும்? கே இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1/√1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வரும். அதை 11 வச்சுக்கிட்டு தென் வந்து பிக்கு வந்து பார்க்குறோம். பிக்கு வந்து பார்க்குறப்ப பி இஸ் ஈக்குவல் டு சி பை சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். பி பை சி ஸ்கொயர்னு வரும்.
Therefore, substituting the value KAB ஓட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 5லயும் 6லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா x dash is equal to a particular value வரும். அதே மாதிரி y dash is equal t dash is equal to particular value. Therefore, Lorenz transformation equation பண்றப்ப x dash is equal to x minus vt divided by root of 1 minus v square by c square னு வரும். Therefore, v dashும் y dashும் y dashும் that is equal to y ஆ இருக்கும், z dash is equal to z ஆ இருக்கும். and time taken வந்து எவ்வளவு இருக்குன்னா t dash is equal to t minus vx divided by c square divided by root of 1 minus v square by c square ஆ இருக்கும். Therefore, equation 13 வச்சுக்கலாம். Inverse Lorenz transformation equation are observed in the interchange of coefficient அப்படின்னு சொல்லலாம். Therefore, x is equal to v dash plus vt square vt dash divided by root of 1 minus v square by c square னு வரும். ஸோ அதை வந்து ஈக்குவேஷன் 14 வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ் டூ தோஸ் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து எஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் கான்ட்ராக்ஷன். இப்போ லென்த் கான்ட்ராக்ஷன்னா இப்போ ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு வந்து இன்னும் லென்த்தாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி லாஸ்ட் டைம்ல பார்த்த மாதிரி எக்ஸ் ஒய் இசட்ன்ற டைரக்ஷன் எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டைரக்ஷன் எடுத்துக்கிறாங்க. இல்லை ஒய்லேருந்து ஒய் டேஷ்ன்ற லென்த் வந்து விடின்னு எடுத்துக்கிறாங்க, அது வந்து எஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி ஒய் டேஷ்ல இருக்கிற ஏபியோட லென்த் வந்து எஸ் டேஷ்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கும்? எக்ஸ் டேஷ் 1 and x dash 2 is a coefficient end of the rod L0 is equal to x2 dash minus x1 dash அப்படின்னு சொல்றாங்க. Therefore, the rest of the rod வந்து s1 ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வந்து சிம்பிளிஃபை பண்ணா L is equal to x2 minus x1 ஆ வரும். அது ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா x dash 2 is equal to x2 minus vt divided by root of 1 minus v square by c square னு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பி அதை சிம்பிளிஃபை பண்ணா இப்படி வந்து வருது. Okay, therefore x dash 1 is equal to x1 minus vt divided by root of 1 minus v square by c square அப்படின்னு வருது. அது வந்து ஈக்குவேஷன் 4 illustrate the Einstein theory of length contraction. இப்போ லென்த் கான்ட்ராக்ஷன் Einstein தியரில வந்து இப்படி இருக்கு. இப்போ வந்து ஈக்குவேஷன் 4ம் வந்து ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. ஈக்குவேஷன் 4 வந்து சப்ட்ராக்டிங் ஈக்குவேஷன் 4 from 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா x2 minus x2 dash minus x1 dash is equal to x2 minus x1 divided by root of 1 minus v square by c square னு வரும். Therefore, L naught is equal to L by divided by root of 1 minus v square by c square அப்படின்னு சொல்றேன். Therefore, L is equal to L naught divided by root of 1 minus v square by c square னு வரும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஃபிகர் வந்து 1.6 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அட் ரெஸ்ட்ல வந்து இருக்கிறப்ப அதோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் மூவ்மெண்ட்ல இருக்கப்ப அதோட லென்த் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிலையபிலிட்டினா மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லென்த் கான்ட்ராக்ஷன் ஆகுது டைம் டைலேஷன். டைம் வந்து டைலேட் ஆகுது அப்படின்னு எப்படி? இமேஜின் எ கன், ஒரு கன்னை வந்து இமேஜின் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இஸ் டேஷ்னு எக்ஸ் டேஷில் வந்து அது வந்து இருக்குது. அது வந்து T1 டேஷ்லேருந்து T2 டேஷுக்கு வந்து மூவ் ஆகுது. அப்போ வந்து அது வந்து மூவ் ஆகிறப்ப clock is at rest relative to the observer. The time interval measured by the clock at the rest relative to the observer is the proper time of interval. அப்போ அப்சர்வர் எங்கே இருக்காரோ அங்கேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணாதான் கரெக்டான டைம் வந்து மெஷர் பண்ணணும். Therefore, T0 is equal to T2 dash minus T1 டேஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து Tன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப T is equal to T2 minus T1 ஆ இருக்கும். அப்போ வந்து the time interval between the two shots of measurement is observed at S. ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் T1 வந்து இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் வேல்யூ வரும், T2 இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் வேல்யூ வரும். இப்போ இந்த T2 minus T1 இந்த ரெண்டுத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் T2 minus T1 is equal to T dash 2 minus T1 dash that is equal to divided by root of 1 minus v square by c square னு வரும். ஆர் அந்த டேர்ம் அப்படி எழுதலாம், இல்லைன்னா T is equal to T0 divided by root of 1 minus v square by c square னு எழுதலாம். Therefore, அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா T வந்து இஸ் கிரேட்டர் தேன் T0 இருக்கும். T வந்து T0 காட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். The time interval between the two events occurs at the given point is moving frame வந்து S dash இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதான் வந்து டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். தட் அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் வெலாசிட்டி.
ஸோ அடிஷன் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மாக இருந்தால் எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்மாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ வந்து எஸ் டேஷ்ன்ற மூமெண்ட்டில் வந்து இருக்கிறப்ப எஸ் வந்து வெலாசிட்டி வந்து விஆ, யூனிஃபார்ம் வெலாசிட்டி வந்து விஆ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அ பார்ட்டிகல் இஸ் மூவிங் இந்த காமன் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்லேருந்து எக்ஸ் டேஷ் வந்து மூவ் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், the velocity measured by using the observer is s, therefore u is the measurement of the observer, therefore u is equal to dx by dt, that is, and u dash is equal to dx dash by dt. அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஸ் லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அது பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸும் டிடி வேல்யூவும் கிடைக்கும். அப்போ வந்து இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ வந்து dx by dtன்னு போட்டிங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணால் u is equal to u dash plus v divided by 1 plus v dash u dash v divided by c squareன்னு வரும். ஸோ இப்போ நமக்கு தெரியும் u dash is equal to c இருக்கும், v is equal to c இருக்கும். The potential, the photon is moved with velocity c from s dash அந்த ரெஃபரன்ஸில் வந்து வச்சா இருக்கும். the velocity வந்து c இருக்கும். அப்போ வந்து எப்படி இருக்குன்னா u is equal to c plus c divided by 1 plus c square by c square is equal to c அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நோட் வந்து சொல்கிறேன். இதில் நோட் வந்து பார்த்தீங்கன்னா law of additional velocity applies only when the two velocity are the same direction. இந்த வந்து லா வந்து அப்ளை பண்ணுறப்ப ரெண்டு இதுவும் வந்து ஒரே டைரக்ஷனாக இருந்தால் தான் அப்ளை ஆகும். ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வி இஸ் வெரி வெரி லெஸ் தேன் சிஆ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிளாசிக்கல் ஈக்குவேஷனில். தேர்ஃபோர் வி டேஷ் அண்ட் யூ டேஷ் அண்ட் யூ அண்ட் வி வந்து எப்படி இருக்குன்னா இந்த வெலாசிட்டி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு u minus v divided by 1 minus u v c square அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. ஸோ வேரியேஷன் ஆஃப் மாஸ் இருக்கிறப்ப அந்த வெலாசிட்டி வந்து எப்படி வேரி ஆகுது, மாஸ் இருந்ததுன்னா அதோட வெலாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பால் இருக்கு, அந்த பாலை த்ரோ பண்ணுறப்ப அதோட மாஸ் வந்து அதுக்கு மாஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஹை எனர்ஜி ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனால் வந்து மாஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக வரும். இப்போ மாஸ் கம்மியாக இருந்தது அதிகமாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும், மாஸ் கம்மியாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஏன்னா அந்த ஆனால் கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து சேம் தான். ஓகேவா. ஸோ அதான் வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. கன்சிடர் டூ சிஸ்டம் எஸ் அண்ட் எஸ் டேஷ். இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு சிஸ்டம் எடுத்துக்கிறாங்க, எஸ் எஸ் டேஷ் சிஸ்டம் எடுத்துக்கிறாங்க. அந்த சிஸ்டமில் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கப்போ சப்போஸ் த S dash is two extractly elastic balls-ஆ இருக்கு, ஏலேருந்து பி வந்து மூவ் ஆகுது. appropriate to each other of the speed u and u minus u. ஓகே, u and minus u-ஆ வந்து இருக்கிறப்ப the mass of each ball bm in S dash. S dash-ல வந்து எப்படி இருக்கும், the coefficient of the each other and after collision collide ஆயிட்ட பிறகு அது வந்து எப்படி இருக்கும், law of conservation momentum வந்து எப்படி இருக்கும். the momentum of ball A and the momentum of ball B is equal to momentum of colloidal mass, அதாவது mu is plus minus mu is equal to mass of colloid's mass, that is equal to 0-வா இருக்கும். the colloidal mass must be rest in S dash direction-ஆ இருக்கும். therefore consider the collision and with reference to the system S. சிஸ்டம் எஸ்ல வந்து கொலைட் பண்றப்ப எப்படி இருக்கும், u1 and u2 of the velocity வந்து கொடுத்துருக்காங்க of the system வந்து S. therefore u1 is equal to u plus v 1 minus 1 plus uv by c square, அது வந்து equation 1 ன்னு வச்சுக்கிறாங்க. u2 is equal to minus u plus v divided by 1 minus uv divided by c square ன்னு கொடுத்துறாங்க, equation 2 ன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா m1 u1 plus m2 u2 is equal to m1 plus m2 into v அப்படின்னு சொல்லலாம். therefore அந்த u1 and u2 ஈக்குவேஷனை வந்து 1 and 2 உள்ள ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணா அப்போ வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணால் the term வந்து m1 divided by m2 is equal to 1 plus uv divided by c square divided by 1 minus uv divided by c square ன்னு வரும். also we can write the term as 1 minus u1 square divided by c square, that is equal to 1 minus u plus v divided by c square whole square divided by 1 plus uv divided by c square whole square. so further இதை சிம்பிளி பண்ணால் equation 5 வந்து கிடைக்கும். சிமிலர்லி நம்ம வந்து மாற்றி வந்து பார்த்தோம்னா equation 6 வந்து நமக்கு கிடைக்கும், that is 1 minus u square whole square divided by c square அப்படின்னு சொன்னோம். முன்னாடி வந்து பார்த்தது u1 ஸ்கொயருக்கு பார்த்தோம், இப்போ u2 ஸ்கொயருக்கு வந்து பார்த்தோம். ஓகேவா. ஸோ அது வந்து equation 6ன்னு வச்சுக்கிட்டு டிவைடிங் equation 6 by equation 5.
6லேருந்து ஈக்குவேஷன் 5 வந்து சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி வரும் அப்படின்றத பார்ப்போம். தென் அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் வேல்யூ வரும். அது வந்து என்ன வேல்யூனா 1 + uv divided by c square divided by 1 + 1 minus uv divided by c square வரும். From 7 and 4 இப்போ 7 4 பண்ணுறப்ப m1 by m2 is equal to root of 1 minus u square u2 square divided by c square divided by root of 1 minus u1 square by c square வரும். அது ஈக்குவேஷன் 8ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா LHS is equal to RHS அந்த ஈக்குவேஷன் டேர்ம் வந்து ஈக்குவலைஸ் பண்ணோம்னா m1 is equal to m0 divided by root of 1 minus u1 square by c2 அப்படின்னு சொல்லலாம். Therefore generally the m denotes the mass of the body of the moving with velocity v. velocity v இருக்கிறப்ப எப்படி வந்து மூவ் ஆகும்னா m is equal to m0 divided by root of 1 minus u v square by c square அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது ஈக்குவேஷன் 9ன்னு வச்சுக்கலாம். Therefore relative formulation of variation of mass with velocity வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன். மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து நம்ம ஐன்ஸ்டைன் தான் ப்ரிப்பேர் பண்ணது. ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம். ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டமும் அப்படி இருக்கும். தேர்ஃபோர் அவர் வந்து என்ன சொல்றாரு, F is equal to d by dt into mv அப்படின்னு சொல்றாங்க. தேர்ஃபோர் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் mvக்கு பதிலாக நம்ம வந்து அதை வந்து according to theory of relativity mass of the velocity or variant, therefore F is equal to d by dt into mv, that is equal to m v உள்ளார சப்ஸ்டிட் பண்ணா m into dv by dt plus v into dm by dt. அது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறாங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து fன்றாங்க, டிஸ்டன்ஸ் வந்து dxன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து dek is equal to df dx is equal to m into dv by dt divided by x dx plus v into dm by dt into dx. Therefore dek is equal to mv dx dv plus v square into dm அப்படின்னு சொல்றாங்க. அது ஈக்குவேஷன் 3ன்னு வைக்கலாம். According to variation of mass with velocity, m is equal to m0 divided by root of 1 minus v square by c square அப்படின்னு சொல்லலாம். Therefore அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் c square into 2m dm is equal to m square to 2v dx dv plus v square by v square into 2m dm அப்படின்னு சொல்லலாம். Therefore equation 3 and 5 இப்போ 3ம் 5ம் வச்சு dek is equal to c square dm அப்படின்னு சொல்லலாம். Therefore நம்ம வந்து இப்போ 6th ஈக்குவேஷன் வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபர்தராக வந்து வெலாசிட்டி வியை வந்து கொடுக்குறோம், மாஸ் வந்து எம்னு தெரியும், இன்டகிரேட் பண்ணுறோம். 6th ஈக்குவேஷன் வந்து இன்டகிரேட் பண்ணால் ek is equal to integral of 0 to ek dek that is equal to c square integral of m0 to m dm is equal to c square into m minus m0 அப்படின்னு வருது. ek is equal to mc square minus m0 c square அப்படின்னு சொல்லலாம். therefore அது ஈக்குவேஷன் 7ன்னு வச்சுக்கலாம். This is the relativistic formula for the Ke. When the body is at rest, the internal energy stored in the body is m0 c square into m0 c square is the rest mass. The total energy of the body is the kinetic energy. Therefore E is equal to ek plus m0 c square, that is equal to m c square minus m0 c square plus m0 c square is equal to mc square னு சொல்லலாம். Therefore ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி மாஸ் ஈக்குவேஷன் வந்து என்னன்னா E is equal to mc square. Therefore இது வந்து ஐன்ஸ்டைன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் நோட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதோட இந்த யூனிட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து செகண்ட் யூனிட்டை வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வி கேன் சி இன் த செகண்ட் யூனிட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Okay, if you have any doubts, call me. Okay, thank you very much.